ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்கள் ராபர்ட் மேனா. இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் வந்து என்ன vlog பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நேற்றே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம வீட்டுக்கு பிரியாக்கா நம்மளை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு நான் இன்றைக்கி வந்து பிரைடல் மேக்கப் வந்து நான் வந்து பண்ண போகிறேன். ரெண்டாவது அவங்க வந்து இது நாள் முடிக்க மேக்கப்பே பண்ணது இல்லையா, கல்யாணத்துக்கு கூட இந்த மாதிரி மேக்கப் பண்ணதில்லைன்னு சொன்னாங்க. இன்றைக்கி நான் உங்களுக்கு பண்ணி விட்றேன் அப்படின்னு சொல்லி அந்த அக்காட்ட சொல்லியிருந்தேன். இன்றைக்கி அந்த அக்காவுக்கு எப்போல்லாம் நம்ம மேக்கப் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி தான் இந்த vlogல நீங்கள் பார்க்க போகிறீங்க. எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. காலையில் டிஃபன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தோசை, சாம்பார், சட்னி. அக்கா வந்து வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. தம்பி வந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். ஹாய் சொல்லுங்க எல்லாம். சூப்பர். ஏதோ சொல்லுங்க. மாமா வந்து இந்த வெந்துட்டு இருக்கு சாமி. மாமா வந்து வண்டிக்கு போயிட்டாரு. மணி பார்த்தீங்கன்னா 9. சரி எல்லாரும் சாப்பிட்டு போட்டேன். அண்ணா வந்து தம்பிக்கு வந்து ஊட்டி விட்டுட்ருக்காங்க. இதே நான் ஊட்டினேன் அப்படின்னா செல்லு இருந்தாதே நான் சாப்பிடுவேன் அப்படிமா. இப்போ அண்ணா ஊட்டினால கப்பு 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 கப்புன்னு உள்ளே இறங்குது. இப்போ அக்காவுக்கு இன்னைக்கு நான் வந்து மேக்கப் பண்ணி விட போகிறேன். அதனால் குளிச்சுட்டு ப்ளவுஸ் போட்டு மேலே வந்து நைட்டி போட்டிருக்காங்க. அதனால தான் உங்களுக்கு அந்த டிசைன் அப்படி தெரியுது. என்ன காஸ்டியூம்னு சொல்லி கேட்டுறாதீங்க. ஆமாம், அக்கா வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து மேக்கப் போடுறாங்களாம், மேக்கப் போட போறாங்களாம். இது நான் முடிக்க ரொம்ப இதா இருக்கேன். நான் மேக்கப் போட்டேன்னா பயந்துருவீங்க. இப்போ நான் வந்து பிரியாக்கா நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்களா, அதனால பிரியாக்காவுக்கு வந்து மேக்கப் பண்ணிடலாம். அந்த அக்காவை வற்புறுத்தி நான் வந்து இல்ல வற்புறுத்தலாம் இல்லை, நானும் வந்து போட்டதில்ல. ஃபர்ஸ்ட் டைம் வந்து மூசஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். அந்த பேபி ஹேர் நிறையா இருக்கு அக்காவுக்கு முன்னாடி, அதனால அந்த ஹேர்லாம் வரக்கூடாது அப்படின்ட்டு மூசஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் வந்து கிரிப்டிங் பண்ண போகிறேன். அது பேபி ஹேர் இல்லைங்க, ஸ்டைல் ஹேருங்க, பிரியாவோட ஸ்டைல் ஹேர். ஓ அப்படி இல்ல வெட்ட மாட்டேன். அது என்னமோ எனக்கு ரொம்ப நாளாவே அப்படித்தான் வருது. போக வரும், லைட்டா பயப்படாதீங்க. சரி அப்படியே சொல்லிட்டேன். அப்படி நின்னுங்க. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு எனக்கு கோஆபரேட் பண்றீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு டக்கு முடிச்சு. பிரியா உட்கார், பிரியா கழுத்து நேரா வச்சு. பயப்படுறதுக்கு என்ன, மொட்டை அடிக்கிறாங்க உனக்கு? அடிச்சா கூட பரவாயில்லண்டி. இங்கதான் அங்க ஒண்ணும் இல்ல. டேப்பு கட் ஆயிடுச்சு. ஹீட் இங்க வரல அடிக்கும். புரியல. இதுவா? இல்ல இது சீப். இப்போ நம்ம வந்து கிரிம்பிங் வந்து பண்ணியாச்சு. இப்போ ஹேர் ஸ்டைல் பண்ணிடலாம். பா என்ன பண்ற? கை கழிட்டியா? வீட்டுக்குள்ள உட்காந்து எந்த கதவை சுத்திட்டு வீட்டுக்குள்ள உட்காந்து விளையாடு. வயிற்று அமுத்தி விடுங்க. ஒரு மேக்கப் முடிச்சு நீங்க வெளியே வரும்போது உங்களுக்கு பின்னூசி இந்த கேட்டு எல்லாம் முடிஞ்சு போயிடும். வாங்குறதுல பாதி கேஸ் திருப்பி வாங்குறதுக்கே சரியா போயிருந்தானே. பேர் என்ன பிரியா? பேர் என்ன? சொல்ல மாட்டேன், தெரியாது. பேர் கொஞ்சம் நான் சொல்ல மாட்டேன். நீ ஏதாவது விளக்கு மாத்துக்கு பட்டு. இப்ப எதுக்கு இப்ப நீ அந்த தம்பி பேசாம இரு. அது வேண்டாம். நீ பெயிண்ட் எடுக்க சொன்னா உயிர் எடுத்துக்கு இருக்காங்க இல்லடா. சும்மாவே வீதியில விளையாடி தெரியல என்னையும் கூட. செகண்ட் டோன் போட்டேன்னா ஆளை மாறி நம்ம பண்றதுலயே மேக்கப் வந்து ஹெவியா தெரியாது. ஸ்கின் டோன் மாறாம தான் நான் வந்து பண்ணுவேன் எப்பவுமே. ஏன்னா எனக்கு அதான் பிடிக்கும். ஏன்னா எனக்குலாம் உனக்கெல்லாம்
இப்படிதானே இருக்கும் உங்களுக்கு. இப்படிதான் இருக்கும். ஒரு ரூபாய்க்கு நான் ஆகிறேன், நான் விட்டுறேன். அவசரப்படாதீங்க. கேமரால போட்ட வேண்டியது முடியல. கேமரா கடைக்காரங்க சொல்றேன். சவுண்ட் வேற கேக்குது. பேசப்பாங்களே அப்படியே மியூட்ல போட்டு அதான் பேசிக்கணும். ஆனால் பாட்டு கிட்ட போட்டு ஏமீனா என்னங்க தண்ணி வாங்கணும் வேணுமா பாப்பாவுக்கு? தாலியை கட்டுங்க. கட்டியாச்சு ராஜமாதா. என் வாழ்க்கையிலே முதல் தடவை நான் மேக்கப் போட்டதை தாண்டில இவ்வளோ பெரிய செட்டு நான் போடுறேன் அப்படின்னு இதான் ஃபர்ஸ்ட். ஃபுல்லா அப்படியே எடுத்துறவா? இதே பாப்பா பிரீதா பாப்பா போட்டிருந்தா யாரும் அந்த பொண்ணு பேய் மாதிரி இருக்கு. நான் அழகா இருக்கேன். மம்மா இன்னொரு இருக்கா முடியுங்க என்னன்னு கேளுங்க. ஏண்டி கழுத்தை இப்படியே வச்சிட்டு இருக்கு, நெக்லஸ் அரிக்குது. சொக்கத்தங்க உங்க நகத்துல சிக்கிடுச்சு அது. எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட் இருக்குன்னா, இந்த பிரஷர்ல இருக்குல்ல, இந்த பிரஷோட ஷேஃபே இப்படித்தானா? ஆமா. இல்ல மூஞ்சில இப்படி தேய்ச்சி தேய்ச்சி இது தேஞ்சு போயிருமா? பிரஷோட சேஃபே சேஃபே. ஏய் கட்டுமா? ஏய் ஆமா, இது பட்டன் போட்டு தான் போட முடியும். வந்துட்டு இந்த சொர இருக்கா கீழே தொங்கிடும். இதோட சொர அதோட சொரம், அந்த இதோட சொரம் இல்லைன்னா இது கஷ்டம். அது இன்னும் பண்ணாருன்னு வச்சுக்கோங்க. கீழே போடுறா, கையில தொடக்கூடாது. ஏ கீழே போடுங்க. ஏய் யோஜி, பாத்ரூம்ல போட்டு போற சாமி, செருப்பெல்லாம் கையில தொடக்கூடாது. திரும்புங்க. முடிஞ்சு மேக்கப் ஒட்டியானு அவன் சொல்லுவான் அப்படியே. நிச்சயம் அண்ணா நானே கீழே விழுந்துட்டான். சூப்பரா இருக்கு பிரியா. சூப்பரா இருக்கணும்ல, பண்ணினது மீனா இல்ல. நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நானே என்னை ஒரு பெண்ணா உணர்ந்து தருணம். டிஸ்டர்பன்ஸா இருக்கும். கல்டி எடுத்துறா. குவாலிட்டிங்களா அப்பலாம்? சி இல்லப்பா சும்மா நல்லா உள்ள எடுத்து விட்டுருங்க. நான் போட்டோ ஷூட் எடுக்க போறேன். பிரியாக்காவுக்கு வந்து மேக்கப் வந்து முடிச்சிட்டோம். இதுதான் மேக்கப்போட லுக்கு. எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இப்போ ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வீடு வீடாக போய் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கோம். மேக்கப் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த மாதிரி மேக்கப் நீங்களும் பண்ணணும் என்கிட்ட அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட நம்பர் ஸ்க்ரீனில் தெரியும். அந்த நம்பருக்கு நீங்கள்
டயல் பண்ணி காண்டாக்ட் பண்ணி உங்களோட மேக்கப் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு அக்காவோட ஃபோட்டோஸ்லாம் லாஸ்ட்டில் வந்து அட்டாச் பண்ணுறேன். இப்போ மேகமூட்டமாக இருக்கனால இப்படி இருக்குது, இருட்டாக இருக்க மாதிரி இருக்குது. எங்களுக்கு வெயில் இந்த சைடு வந்து அடிக்கல. இல்லை இந்த சைடு இல்லை அந்த சைடு இருந்து எடுத்த கிளியராக இருக்கும். கருவா வந்து நாங்கள் வந்து மேக்கப் போட்டோம்ல, எங்களுக்காக என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா மில்கில் வந்து ஆப்பிள் மாதுளம்பழம் என்னென்னமோ போட்டு ஜூஸ் ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருக்காரு. நல்லாயிருக்கு. எனக்கு கொஞ்சம்